ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்படின்னா சந்திரகடத்தல் வீரப்பன் அவரோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம்லாம் நடந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட முழு ஹிஸ்ட்ரி வந்து இது நாள் வரைக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அது ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒரு மர்மமான விஷயம் இருக்குது. அவர் வந்து நல்லது பண்ணியிருக்காரா, கெட்டது பண்ணியிருக்காரா, இல்லை அவர் வந்து பணத்துக்காகத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி சந்திர கடத்தல்லாம் பண்ணியிருக்காரா, இல்லை யானை தந்தைகள்லாம் வந்து யானையெல்லாம் வந்து வெட்டி கொண்டிருக்காரா, இல்லை எந்த காரணத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்தன கடத்தல் வீரப்பங்கிற பேர் வந்துச்சு. இன்னொன்று என்னன்னா அவர் வந்து இந்த தப்பான வழி மூலியமா அந்த சந்தன கடத்தல் பண்ணது, அது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யானை தந்தங்கள்லாம் வந்து வெட்டி சேல் பண்ணது, அது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போலீஸ் ஆஃபீஸரை கொன்னது. இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தன கடத்தல் இந்த சத்தியமங்கலம் காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்டரை சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமங்கல காடுன்னு சொல்ல முடியும். கர்நாடகா பார்டர், கேரளா பார்டர், தமிழ்நாடு பார்டர், இந்த 3 பார்டரை சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்தியமங்கல காடு. இந்த சத்தியமங்கல காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கிறங்காட்டி அவருக்கு வந்து அந்த காட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுனி விரலில் வந்து அவருக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இவ்வளோ பெரிய சந்தன கடத்தல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ 3 ஸ்டேட்டு போலீஸ் வந்து தேடியும் கூட கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை 3 ஸ்டேட் போலீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை தேடியும் கூட ஒருத்தருக்கிட்டையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் தப்பிச்சு இப்படி ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம்னு சொல்லக்கூடிய இந்த சந்தன கடத்தலை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சின்ன லெவல் கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த சத்தியமங்கல காட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு. அவர் பிறந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்தியமங்கல காடு தான். இவர் தான் வந்து புதுசாக வந்து சத்தியமங்கல காட்டில் வந்து சந்தன கடத்தல் பிரச்சனை வந்து சந்தன கடத்தல் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அதுதான் கிடையாது. இவங்க உறவினரான இவங்க மாமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தன கடத்தல்ங்கிற ஒரு வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீரப்பன் வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாமா கூட சேர்ந்து அந்த வேலையெல்லாம் பண்ணும்போது இது எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்து சந்தன கடத்தல் வந்து சந்தன மரம் எல்லாத்தையும் வெட்டி அது எப்படி அந்த சந்தன மரம் வந்து வெளியில் போய் செயலாகுது அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் வந்து அவங்க மாமா கூட இருந்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த சந்தன கடத்தல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆர்வமே வந்து அவருக்கு வருது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வயசுலேயே வந்து ஒரு யானையை வந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 12 வயசு பையன் எப்படி கொள்ளுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா அது வந்து நம்மளுக்கு புரியாத புதிராக தான் இருக்குது. ஆனால் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டில் இருக்கிறது எல்லாம் கிட்டத்தட்ட அந்த காடு சத்தியமங்கல காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த 14,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து நுனிவிரல்லாம் எல்லாமே அத்துப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே அத்துப்படி அப்படின்னா ஒரு குருவி வந்து இன்னொரு பறவைகிட்ட பேசுறதுக்கு உண்டான இதுவும் கூட அவருக்கு தெரியும். அந்த பாஷையும் கூட இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு விலங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ வர்றாங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு விலங்குகளுக்கு வந்து ஒரு மொழிபெயர்ப்பில் அவங்க பாஷையில் சொல்கிறது முதல் கொண்டு இவருக்கு தெரியும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இவர் கூட்டாளி வந்து ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பாம்பு கடிச்சிட்டு போயிடும். அந்த பாம்பு கடிச்சிட்டு போனதுக்கப்புறம் கூட அந்த பாம்போட பல்லு அதில் இப்போ எங்கே கடிச்சதோ அங்கே பதிஞ்சிருக்கு தெரியுங்களா, அந்த பதிஞ்சிருக்கிற இடத்த பார்த்து என்ன பாம்பு கடிச்சிருக்குது, இது விஷம் உள்ளதா விஷம் இல்லாததா அப்படிங்கிற முதல் கொண்டு அவர் வந்து துல்லியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்தியமங்கல காட்டில் மூல வீடுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஆள். இப்போ ஒரு பக்கம் வந்து அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்லை எடுத்து வச்சு அவர் வந்து சாமி கும்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவர் வந்து அதை கும்பிட்டதுக்கப்புறம் அந்த கல்லை வந்து வேற பக்கம் ஏதோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடையுமே இல்லாத மாதிரி எல்லாமே அந்த தடயத்தை அழிச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்ப
தெளிவான ஒரு ஆளு. இவர்கிட்ட இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டையுமே வந்து மேக்ஸிமம் இருக்காது. இவர்கிட்ட இருக்கிற இந்த விஷயத்துல இந்த சீக்ரெட், அவர்கிட்ட இருக்கிற இந்த புரிதல், இந்த காட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷ காலமா கிட்டத்தட்ட 20 வருஷம் 3 ஸ்டேட் போலீஸ் வந்து தேடியும் கூட அவர் வந்து பிடிபடல அப்படிங்கிற மாதிரி கூட ஹிஸ்டரி சொல்லப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசுக்காகத்தான் வந்து இந்த வேலை பண்ணாரா அப்படின்னா, ஆமா அந்த காசுக்காகத்தான் பண்ணாரு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொந்த விருப்பத்துக்காகவோ சொந்தமா அவருக்கு வந்து காசு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவோ இந்த வேலை பண்ணல. அவர் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சந்தன கடத்தல் பண்ணினது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து சந்தன மரத்தை வந்து வெட்டுறப்போ, நான் வந்து இந்த காட்டுக்குள்ளேயே வந்து வாழ்றப்ப நான் ஏன் இந்த சந்தன மரத்தை வந்து வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவருக்குள்ள இருந்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த சந்தன மரத்தைங்கிறது வந்து வெட்டுறக்கே ஆரம்பிச்சாரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மரத்தை வந்து வெட்டி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மரத்தை வெட்டி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படிங்கிறக்காக மட்டும் இந்த வேலையை ஒரு கடத்தல் வேலை பண்ணல. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு இது பண்ணாலும் கிட்டத்தட்ட 3000 யானையை வந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்க டன் கணக்கில், அது அளவே சொல்ல முடியாத எக்கச்சக்க டன் கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மரத்தை வந்து வெட்டி வேற பக்கம் சேல் பண்ணியிருக்காரு, கடத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இத்தனை விஷயம் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தனிப்பட்ட விருப்பத்துக்காக மட்டுமே அவர் பண்ண கிடையாது. அவர் பண்ண அத்தனை கடத்தலாக இருக்கட்டும், இல்லை இப்போ யானையோட தந்தத்தை வெட்டினதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன வேலை பண்ணி அவருக்கு எவ்வளோ காசு வந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுத்துருவாராமா. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஊரில் இருக்கிற ஆளுகள்லாம் வந்து யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசை வந்து அவர் கையில் ₹1 கூட இல்லாமல் எல்லா காசையுமே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவருக்காக மட்டும் இந்த வேலை பண்ணல, ஊரில் இருக்கிறவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் அது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவணும் ஒரு எண்ணத்தோடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த கடத்தல் தொழில், இந்த யானை தந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து வெட்டி சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து சந்தன மரத்தை வெட்டுறது வந்து காட்டுக்குள்ள தவறு அப்படின்னா, இவர் வந்து இவ்வளோ இத்தனை டன் கணக்கில் சந்தன மரத்தை வந்து வெட்டியிருக்காரு அப்படின்னா அது வந்து வெளியில வந்து ஒருத்தருக்கு தேவை அப்படிங்கிறக்காகத்தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தன மரத்தலுங்கிறது கடத்தியிருக்காங்க. அப்போ வந்து இவர் வெட்டினது தவறு அப்படின்னா வெளியில வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கினவங்களும் அது பேர் தவறு தானே. ஆனால் அதை பற்றி பேசாமல் இவர் வந்து சந்தன மரத்தை கடத்தினார் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா இது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அது பின்னணி என்னங்கிறது தெரியல. அது மறுபடியும் வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதை பற்றி பேசலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள இவரை தேடி யார் போனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட சொந்த க்ளோஸ் நண்பர் ஒருத்தர் இருப்பாராமா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேத்துக்குழி கோவிந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சேத்துக்குழி கோவிந்தனுங்கிற இவரோட நெருங்கிய நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இவர் கூட சேர்றாரு அப்படின்னா, சிறு வயசுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட இன்ஸ்பிரேஷன், இவர் பண்ணுற எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்சி போய் இவர் கூட சேர்ந்து வந்து நானும் உங்கள் கூட எல்லாமே பண்ணணும், நான் உங்கள் கூட்டாளியே சேரணும் அப்படிங்கிறக்காக வந்து சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேத்துக்குழி கோவிந்தன் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூட மட்டும்தான் இருப்பார். வீரப்பன் அவர் கூட எப்பவுமே வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இவரோட கூட்டாளி நண்பர் வந்து சேத்துக்குழி கோவிந்தன் இல்லாமல் வந்து வீரப்பன் வந்து எங்கேயுமே போக மாட்டார். அவர் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுசாகவே நம்புவார். அவர் என்ன சொன்னாலும் இவர் வந்து வீரப்பன் வந்து கேட்பார் அப்படிங்கிறதுல வந்து சொல்லப்படுறாங்க. இவர் வந்து ஒரு சில காலகட்டத்திலையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட நண்பர்கள் கொண்டாத்தா சுட்டு கொலவனா மட்டும்தான் வந்து என்கவுண்டர் அது மாதிரி சுட்டு ஏதாவது பண்ணோம்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பனையே பிடிக்க முடியும். இவர் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பனுக்கே வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய பலமாக வந்து இவரோட நண்பர் இருக்கார் அப்படிங்க கூட பேசப்பட்டு போலீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நண்பரையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சுட்டுக்கொள்றதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையும் கூட எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்து தோல்வியில் தான் போயிருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று, இவர் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் இவர் நண்பராக வந்து நம்புறாரு, இவர் வந்து அவர்கிட்ட என்ன அப்படி ஒரு இது இருக்குது அப்படின்னா, யார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய 3 ஸ்டேட்டுக்கு போலீஸ் வந்து இவர் சந்தன கடத்தல் வீரப்பனை வந்து தேடுறப்ப அவர் வந்து பல நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஒரு இன்ஃபார்மர் உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டாளி மாதிரி கூட சேர்ந்தே வந்து வேலை செஞ்சு அவரை வந்து கண்டுபிடிக்கிறக்கா, அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கிறக்காக எல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபார்மரு இல்லை வேறு ஏதோ ஒரு மார்வேஸில் அப்படியெல்லாம் கூட உள்ள அனுப்பிச்சுடுவாங்க. ரிப்போர்ட்டர் அந்த மாதிரிலாம் கூட அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி அனுப்பிச்சுடும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நண்பர் இருக்கார்ல கூட்டாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இவன் வந்து போலீஸ் இன்ஃபார்மரா இல்லை வேற எவனாவதா இல்லை நம்மளை வந்து வேவு பார்க்க வந்திருக்கானா இல்லை இவன் வந்து உண்மையாலுமே வந்து நம்ம கூட்டத்தில் வந்து வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒருத்தன் வந்து பேசுகிறான் அப்படின்னா அவனோட கண்ணை பார்த்தே வந்து அவனோட உருவத்தை பார்த்தே வந்து இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாராமா அவரோட நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பனுக்கு வந்து முக்கிய பலமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூட்டாளி சேத்துக்குழி கோவிந்தன் தான் முக்கியமான ஒரு பேக் போர்டுன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பன் நம்புவார். அவர் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பனே செய்வார் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப ஒரு இதாக ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டாளிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீரப்பன் வந்து ஒரு பக்கம் வந்து படுத்து தூங்குறாரு அப்படின்னா ஒரு கூட்டாளிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் எவனாவது நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா நம்மளுக்கு எதிராக எவனாவது இருக்கானா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கொருக்கா வந்து எந்திரிச்சு யாராரு நம்ம கூட்டாளி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாங்கிற ஒரு கழுகு பார்வையில் ஒரு பார்த்துட்டே இருப்பாராம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சத்தியமங்கல காட்டுக்குள்ளே வந்து அவர்னால இவ்வளோ வருஷ காலமாக இந்த மாதிரி ஒரு யானத்தந்தத்தை வெட்டி சேல் பண்ணுறது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கடத்தல் பண்ணுறது எல்லாமே வந்து அவருக்கு இப்போ எல்லாமே வந்து அத்துப்படியாக இருந்திருக்குது. இன்னொன்று என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி காலத்தில் இவர் வந்து எப்படி ஒரு பக்கம் வந்து மாட்டி இந்த மாதிரி இறந்துட்டார் ஒரு ஏமாந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். எப்படி ஏமாந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூட்டாளிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க சந்தன கடத்தல் வீரப்பனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வராரு. நான் உங்கள் கூட்டாளி கூட சேர்ந்து நான் வேலை செய்யணும் உங்கள் கூட சேர்ந்து நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வராரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட நெருங்கிய நண்பர் வந்து அப்போ சொல்கிறாரு இவங்க வந்து போலீஸ் இன்ஃபார்மர் இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யானைக்கும் அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் போலீஸ் இன்ஃபார்மர் இவரை சேர்த்தாதீங்க இவனை கொன்றலாம் அடுத்தவங்களை எப்படி நம்மளுக்கு சந்தேகம் வந்தால் கொள்ளுவோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனை கொன்றலாம் இவனை உயிரோடு விட்டோம்னா நம்மளுக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன்கிட்ட வந்து அவரோட நண்பர் வந்து சொல்கிறாரு இவன் இன்ஃபார்மரே இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்து வீரப்பன் வந்து அதை கேட்கல. என்னடா எப்போ பார்த்தாலும் நீ வந்து பார்த்தீங்கன்னா சந்தேக பார்வையிலேயே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை நம்புறாங்க. எதனால நம்புறாங்க அப்படின்னா அவர் வந்து இவருக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் எந்த தவறுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்போது இப்போ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ் இன்ஃபார்முங்கிற ஒருத்தர் வந்து உள்ளே சேர்றாரு. அவர் வந்து என்ன சொல்லி சேர்றாரு அப்படின்னா நான் இலங்கையிலேருந்து வரேன் இலங்கை தமிழர் நானே இலங்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே இருக்கிறத விட நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத விட அங்கே சூப்பராக இருக்கலாம் நல்லபடியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசை தோன்றாரு. இப்போ வீரப்பனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால நம்புறாரு அப்படின்னா அவரும் வந்து ஒரு சில காலத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் பொண்டாட்டி பிள்ளைகளோட அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவரும் இருக்கும்போது இவரும் வந்து இந்த மாதிரி ஒரு இலங்கை தமிழர்லேருந்து வர உங்களுக்காக எல்லாமே இலங்கையில் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக நம்பிடுறாரு. முழுசாக நம்பினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட நெருங்கிய நண்பர் வந்து இந்த மாதிரி இவன் போலீஸ் இன்ஃபார்மர் இவன் நம்பாதேன்னு சொல்லும் போதும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நண்பரையும் கூட நம்பாமல் இவரை நம்புறாரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை முழுசாக நம்பினதுக்கப்புறம் அவர் சந்தன கடத்தல் வீரப்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு வகையான ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு வியாதி மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு தெரியாது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை வருது கண்ணில் பிரச்சனை வருது அவருக்கு. அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. இலங்கைக்கு போனோம் அப்படின்னா நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் இலங்கையில் தான் வந்து நம்மளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்களே இவரும் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து இவர் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக நம்பிடுறாரு. இவரும் அதை ஒரு இதாக வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலீஸு பின்னாடி பேக்ரவுண்டில் எல்லா சப்போர்ட் மூலயமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வாங்க இலங்கை போகலாம் உங்களுக்காக ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கு அதில் தான் நம்ம போகிறோம் இன்றைக்கி நைட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸு பேக்ரவுண்டில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி இவர் சந்தன கடத்தல் வீரப்பனையும் கூட்டாளி நெருங்கிய சேத்துக்குழி கோவிந்தர் 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இலங்கை நண்பர்னு சொல்லி உள்ளே வந்து சேர்றாருல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டேட்டு போலீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருக்கும்போது அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மாட்டிடுறாரு. அந்த டைமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 300 குண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை நோக்கி வந்து ஆம்புலன்ஸில் வந்து துளைக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து 300 குண்டு மூலிமா வந்து ஒருத்தரை கொண்ட முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு
இத்தனை பேர் சேர்ந்து ஒரு 300 குண்டை வந்து அவர் மேலே பாய்ச்சுறாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு வீரனாகவும் அந்த அளவுக்கு ஒரு நுண்ணியம்பா எல்லா எந்த எந்த இதாக இருந்தாலும் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கெட்டிக்காரத்தனா அவர்கிட்ட ஒரு இது இருந்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேட் போலீஸும் பிடிக்க முடியாமல் ஒரு வாய்ப்பு கிடைச்சவொன்னா ஒரு 300 குண்டை வந்து அவர் மேலே பாய்ச்சினாதான் அவர் கொன்றணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 குண்டை பாய்ச்சிருக்காங்க. அப்படி 300 குண்டை பாய்ச்சும் போது கூட இருக்கிற கூட்டாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவர் மேலே குண்டு பாயும் போது என்னையை தாண்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கூட்டாளி என்னோட நெருங்கிய நண்பரே வந்து சாகணும் அப்படிங்கிறக்காக கிட்டத்தட்ட 300 குண்டுகளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல 100 குண்டுகளை வந்து அவர் வந்து அவரோட உடம்புல வாங்கி அதுக்கப்புறம் நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட நண்பர் சாகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் அவர் மேலே இருக்கிற பாசத்தினால 300 குண்டு மூலியமா அவர் தாக்குனாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல 100 குண்டுகள் அவர் வாங்கி அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட நண்பருக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட அவருக்கு ஒரு சில பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயங்கள் எல்லாமே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இவர் வந்து பண்ணினது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. இப்போ என்னையவே எடுத்துட்டீங்க அப்படின்னா பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை கெட்டவன் சொல்லலாம், பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை நல்லவன் சொல்லலாம். யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% நான் நல்லவன் சொல்லி யாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்னதான் வந்து கடத்தல் தொழில் பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இருக்கிற பணத்தை வந்து இவர்கிட்ட இருக்கிற பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணல, இவருக்காக மட்டுமே வச்சுக்கல. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்கிற கூட்டாளிகளுக்கும் ஏழைபாளைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பணத்தை வந்து எனக்கு கிடைச்சாலும் என்னோட பணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன், எனக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படிங்கிறக்காக எல்லாத்துக்கும் உதவி தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஆனால் இருந்தாலும் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருவரோட கண்ணோட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தெரியுவாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லவர்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கெட்டவர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லவனாகவும் இருக்க முடியாது, கெட்டவனாகவும் இருக்க முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இவர் பண்ண நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சொல்லப்படுது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து தவறு பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ணோட்டத்தை வந்து தவறு பண்ணுறாங்க, எந்த தவறாக இருந்தாலும் இருக்கலாம், இவ்வளோ பெரிய தவறுன்னு மட்டும் கிடையாது, எந்த தவறாக வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து என்ன தவறு பண்ணுறாங்க, எதனால பண்ணுறாங்க, எதுக்காக வந்து இந்த தவறு எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளே போய் அவங்கள புரிஞ்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் அவங்க நல்லவளாகவும் இருக்காங்க, ஒரு பக்கத்தில் கெட்டவங்களாகவும் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா இருந்து தவறான ஒரு பாதைக்கு வந்து அவங்கள தள்ளப்படுறவங்க ஆளுகளாக கூட இருக்காங்க. அதனால வந்து யாரையுமே வந்து ஒருத்தர் வந்து வெளித்தோற்றத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து நல்லவன் கெட்டவன் சொல்லிட்டு ஒரு கணிப்பில் நம்ம வந்து மூஞ்சி பார்த்து கணிச்சாலுமே வந்து அவங்க கூட வந்து பழகி பார்த்தா மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களாங்கிறது தெரியும். நம்ம வந்து யாரையுமே வந்து வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம அவங்க தவறானவங்க அப்படின்னு சொல்லி எண்ணாம யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட பழகி பார்த்து அவங்கள பிடிச்சிருந்தா அவங்க கேரக்டருக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா அவங்க கூட வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படி பிடிக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லாமல் கம்முன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்ல வர அப்படின்னா எல்லாருமே வந்து நல்லவங்க தான், யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டவங்க சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஆகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை கெட்டவங்களாம் மாற்றிடுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா சொல்ல போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் இந்த வீடியோ வந்து எல்லாமே நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.